பார்த்தீங்கன்னா நான் சூரியகிரி பிரான்ச்சில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் 1.5 இயர்ஸாக இங்கே வந்து ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஹாஸ்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லக்கி ஹாஸ்டல் கூட. ஜாயினிங்லேருந்து நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து சேஃப்டியான ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் அம்மா எப்படி சமைச்சு போடுறாங்களோ அது மாதிரி தான் ஃபுட்டு வந்து இங்கே இருக்குது. ஹோம்லி குக்கு தான் இங்கே சமைக்கிறாங்க. அதுவும் லேடிஸ் மட்டும்தான். அதுவும் இங்கேயே குக் பண்ணி இங்கேயே சர்வ் பண்ணுறதுக்கும் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. வீட்டில் வந்து நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் சாப்பிடுவோம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஹோம் ஃபுட்டு, வைத்தியம், இந்த மாதிரி நாட்டு சாப்பாடு மாதிரிலாம் வெரைட்டிஸ் சாப்பாடுலாம் இங்கே கொடுப்பாங்க. ஸோ அது ஹெல்த்தி. பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறவங்களுக்கு தனியாக யூனிஃபார்ம் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க எப்படியும் குக் பண்ணும்போது சர்வ் பண்ணும்போது அவங்களோட யூனிஃபார்ம் வந்து வியர் பண்ணிட்டு தான் குக் பண்ணுவாங்க. குக்கிங் டைம் முடிஞ்சோடனே அதை ஏப்ரனை வாஷ் பண்ணி திரும்ப வந்து நெக்ஸ்ட் டேக்கு அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருப்போம். ஸோ ரெகுலராக அதை யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு வந்து ஆன் டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக 1 வீக் கூட டிலே ஆகாமல் ஆன் டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம டைமிங்க்கு லேட்டாக போகணும்னு அவசியம். அந்த டைமிங்குள்ளே போனால் ஆன் டைம் ஃபுட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஃபுட்டு வந்து ஆன் டைம் ப்ரிப்பேர் ஆனது ஒரு 5 days பிஃபோர் நாங்கள் போய் பிரான்ச் மேனேஜர் வந்து போய் விசிட் பண்ணி ஃபுட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி ஆர்டர் பண்ணால் 5 daysக்குள்ளே ஆல்டர் பண்ணி பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவோம். பசங்களும் டேஸ்ட் வைஸ் ஃபுட்டுன்றதை இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆன் டைம் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஃபுட்டில் மட்டும் ஆன் டைம் ஏதாவது இஷ்யூ இருந்தால் இம்மீடியட்டாக வந்து நாங்கள் ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவோம். செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 24 hours அவைலபிள். டேக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க, நைட்டுக்கும் ஸ்டாஃப் இருப்பாங்க. என்ட்ரி நோட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த என்ட்ரி நோட்டில் விசிட்டிங் வந்தாலும் சரி, பசங்க வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஹாஸ்டல் பார்க்க வந்துடுறாங்க, மெயின் ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்டாஃப் வராங்கனாலும் என்ட்ரி நோட்டில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சிக்னேச்சர் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ்க்குள்ளே நாங்கள் அலோவ் பண்ணுவோம் யாராக இருந்தாலும். ஸோ என்ட்ரி செக்யூரிட்டின்றது ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 hours சிசிடிவி வந்து அவைலபிளாக இருக்கும். ஏதாவது திங்ஸ் மிஸ்ஸிங் ஆகும், டே நைட் ஸ்டாஃப் வந்து யாராவது மாறுறாங்க அப்படின்னா, புதுசாக யாராவது வராங்கன்னா, அது தீப்ட்டு நடக்குதுன்னா ஹாஸ்டலில் மோஸ்ட்லி தீப்ட்டு நடக்காது. மெனி ஏரியாஸில் வந்து சைடில் கூட நடக்க சான்ஸ் இருக்குது. 24 hours சிசிடிவி அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை பேரண்ட்ஸே உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒரு 1/2 hour வந்து பசங்க கூட பேசிட்டு போயிடணும். ஏன்னா அவங்க வராங்கன்னா அவங்களுக்கும் விசிட்டிங் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே அவங்களே பேசிட்டு போயிடலாம். ஆனால் மஸ்ட்டு வந்து 24 hours சிசிடிவியில் அவைலபிளாக இருக்குது. செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து எப்பயும் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஏதாவது இஷ்யூ இருக்குது, யாராவது புதுசாக யாராவது வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நோட்டில் சைன் பண்ணி அவங்க எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் நாங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வந்து 9 hours வந்து அவைலபிளாக இருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அவங்க க்ளீனிங் பண்ணி கொடுப்பாங்க. இம்மீடியட்டாக ஏதாவது க்ளீன் பண்ணணும், ஒரு பாட்டில் வந்து பசங்க உடச்சிட்டாங்க, கிளாஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா ஹவுஸ் கீப்பிங் ஆன் டைமில் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. மந்த்லி வந்து 2 days டீப் க்ளீன் இருக்குது. வீக்லி வந்து மண்டே வந்து நார்மலாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு பாத்ரூம் பண்ணி கொடுத்துருவாங்க. டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீனிங் இருக்கும். வீக்லி 2 days வந்து டீப் க்ளீனிங் இருக்கும். மந்த்லி இன்னும் ரொம்ப டீப் க்ளீன், வெளியிலேருந்து ஸ்டாஃப் வந்து ஒட்டடை அடிக்கிறது, பாத்ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ணுறது, மற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்க ஹவுஸ் கீப் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே ஒட்டடை அடித்து மாப் போட்டு இம்மீடியட்டாக ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. பக்கெட் வாஷ் பண்ணுறது, டஸ்ட்பின் வாஷ் பண்ணுறது, மிரர் க்ளீன் பண்ணுறது, ஸோ இந்த நாப்கின் போடுறது, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அவங்க போகும்போது எப்பயுமே நாங்கள் அவங்களோட திங்ஸை வந்து செக் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா மோஸ்ட்லி வெளியிலேருந்து ஹவுஸ் கீப்பிங் வர எல்லாருமே அவங்களோட ஃபோன்ஸ், அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட செக் பண்ணிவிட்டு போய் க்ளீன் பண்ண போவாங்க. ஒன்ஸ் வந்து 3 floor இருக்குன்னா 3 floor நாங்கள் மேனேஜர்ஸ் போய் செக் பண்ணுவோம். ஏதாவது க்ளீனிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குன்னா அந்த டைமில் அவங்களை கூப்பிட்டு அந்த டைமில் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க போகும்போது அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டலோட சேஃப்டிக்காகவும் இன்மேட் சேஃப்டிக்காகவும், ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட ஹவுஸ் கீப்பிங் மேலே தப்பு இல்லைன்றதை தாண்டி நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி செக்கிங் லிஸ்ட்டும் வச்சுருக்கோம். ஸோ அதையும் தாண்டி ஏதாவது இஷ்யூ திங்ஸ் வந்து மிஸ் ஆகுது, இன்மேட்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நம்ம எப்பயுமே செக் பண்ணும்போது ஆஃபீஸ் ரூமில் இருக்க சிசிடிவி முன்னாடி தான் செக் பண்ணுவோம். அப்போ இஷ்யூ இருந்தால் கூட அந்த டைமில் வந்து நம்ம என்ன இஷ்யூ நடந்துச்சுன்றதை சிசிடிவி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா நம்ம எப்படி அவங்களுக்கு செக் பண்ணியிருக்கோம், அப்படி என்ன இஷ்யூ இருந்துச்சுன்றதை ரிவைண்ட் பண்ணி காட்டினா கூட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்யூஷன் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஷேரிங் இருக்கும், 6 ஷேரிங்கும், நான்ஏசி ரூம்ஸ் வந்து வேகன்சியாக இருக்குது. டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா லைவ் குக்கிங் தான். லைவாக என்ன கிச்சனில் குக் பண்ணுறாங்களோ நம்ம லைவாக அந்த டைமுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் எந்த மசாலா ஐட்டமும் கலக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன குக் பண்ணுறாங்கன்றதை நம்ம லைவாக செக் பண்ணுவோம். வெசல்ஸ்லாம் எப்படி வாஷ் பண்ணி வைக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி வாஷ் பண்ணி கட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம லைவாக பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எந்த இஷ்யூவும் இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 hours இங்கே நம்ம ஸ்டே பண்ணி தான் இருக்கோம். மேனேஜர், ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் கூட நம்ம இமீடியட்டாக ரிசால்வ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஸ்டே பண்ணியிருக்க பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க, மெடிக்கல் பீப்புள் இருக்காங்க, ப்ளஸ் நார்மல் கேண்டிடேட்,
ஸ்டடீஸ் பண்ணுற பீப்புளும் இருக்காங்க. ஸோ எல்லா விதத்துக்குமே ஏற்றதான் நம்ம இந்த ஹாஸ்டல். ஸோ எல்லா விதமான பீப்புளும் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது நம்ம ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா. அது வந்து நியர்பை நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேயே பக்கத்துலேயே மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, பக்கத்துலேயே கோவில் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் ஸோ அங்கே நம்ம ஹாஸ்டல் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுக்கும் நம்ம பக்கமாக தான் நியர்பையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப தூரம் அலையணுன்ற கஷ்டமும் நமக்கு இருக்காது. நியர்பை தான் எல்லா ஷாப்புக்கும் நம்ம போயிட்டு வந்துக்கலாம். இங்கே தங்கி இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வர ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஸ்டாஃப்க்கும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. நாங்கள் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம மேனேஜ்மெண்ட் எடுத்துப்போம். இமீடியட்டாக எந்த ஒரு ரிசால்ட்னாலும் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை நம்பி இங்கே தங்க விட்டுருக்காங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது, ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டையும் நல்லா பார்த்துக்கணும், நல்லா கேரிங் இருக்கும். ஸோ அதனால எங்கள் பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணி 2 hours 1.5 முடிஞ்சு 2 years ஆகும். ஸோ நான் இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் விசிட்டிங் டைம் வந்து மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து விசிட்டிங் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஹாஸ்டல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.